ஹலோ சார், வணக்கம். நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க அனுப்பி வச்ச சாப்பாடு எல்லாமே எனக்கு கிடைச்சிருச்சு. ஆனா அதுல ஸ்வீட் பொட்டேட்டோ தான் இருக்கு. நான் கடந்த ஒரு வாரமா அதான் சாப்பிடுறேன். நீங்க எனக்கு வேற ஏதாவது அனுப்பி வைக்க முடியுமா? ஒருவேளை இப்பலாம் பொருள் என்ன விலை விக்குதுன்னு உனக்கு தெரியுமா? நீ ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்க. அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ரொம்ப காஸ்ட்லியானது. அத வியாபாரம் பண்றது ரொம்ப கஷ்டம். அத தேவையில்லாம கம்ப்ளீட் பண்றது நிறுத்து. சரியா? அந்த ஸ்வீட் பொட்டேட்டோக்கான காசை இப்பவே உன் சம்பளத்துல இருந்து நான் கட் பண்றேன். வெட்டியா என்கிட்ட போன்ல பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத. ஒழுங்கு மரியாதையா நான் சொன்ன வேலையை போய் செய். சார், கொஞ்சம் கேளுங்க. போயும் இந்த ஆளுக்கு ஃபோன் பண்ண மாதிரி முதல்ல என்ன சொல்லணும்? முதல்ல நான் போய் என்னோட வேலையை பார்க்குறேன். எவ்வளோதான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் சம்பளத்தை மட்டும் அதிகப்படுத்தி கொடுக்க மாட்டான். இருந்தாலும் வேலை செய்ய வேண்டியிருக்கு. எல்லாம் என் தலையெழுத்து. என்னடா இது, எனக்கு ரொம்ப பயங்கரமா பசிக்குது. நான் இப்போ மதியான சாப்பாடு சாப்பிட வேண்டிய நேரம் ஆயிடுச்சே. மறுபடியும் ஸ்வீட் போட்டுட்டேவா? இந்த பேகுக்குள்ள வேற எதுவும் இல்லை போல இருக்கு. எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது. தாக்குல சாப்பாடெல்லாம் தீர்ந்து போச்சு. நடந்து எல்லாம் தப்புக்கு நீ தான்டா காரணம். இப்போ உன்னுடைய ராஜாவுக்கு சாப்பாடு வேணும். என்ன பண்றது? இப்ப பசி கொடுமையால நான் செத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப என்ன பண்றது? மகாராஜா, நான் எந்த தப்பும் பண்ணல, என்ன அடிக்காதீங்க. மகாராஜா, நான் சொல்றது கேளுங்க, போகாதீங்க, நில்லுங்க. மகாராஜா, அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? அவன் என்ன பண்றான்னு தெரியல. ஆனா பாத்ரூம் சூப்பரா இருக்கு. அது உண்மையாவே ரொம்ப டேஸ்டா இருக்கும் போல இருக்கு. அது எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும். பாபு, எனக்காக அதை திருடிட்டு வா. சீக்கிரமா சீக்கிரம் எடுத்துட்டு வா. என்னடா இது? இதை சாப்பிட்டு போர் அடிக்குது. மொத்த சாப்பாட்டோட சுவையெல்லாம் சுத்தமா வரதே போயிட்டேன். என்னோட குடல் முழுக்க வெறும் ஸ்வீட் பொட்டேட்டோவா இருக்கு. எத்தனை நாளைக்கு தான் அதையே திங்கிறது? அவன் பேக் முழுக்க ஸ்வீட் பொட்டேட்டோவா? மகாராஜா, நம்ம சாப்பிடறதுக்காக இதையெல்லாம் விட்டுட்டு போயிருக்கான் பாருங்களேன். குடு. வாசனையும் சூப்பரா இருக்கு. ஆமா, சூப்பரா இருக்கு, டேஸ்டியா இருக்கு. ஆமா மகாராஜா, அவன் வீட்டுக்குள்ள போறது ரொம்ப ஆபத்தான விஷயம்னு உங்களுக்கு தெரியலையா? அது ரிஸ்க் தான் பாபு. அதனாலதான் பாபுவை கையோட கூட்டிட்டு போயிடலாம்னு சொன்னேன். மகாராஜா, உங்களுக்கு எதுவும் அடிப்படலையே. என்ன மன்னிச்சிடுங்க, நான் கவனிக்கவே இல்ல. சரி, பரவாயில்ல, எனக்கெல்லாம் எதுவும் ஆகல. வா, ஏன்னா நான் ஒரு மிகப்பெரிய வீரன். என்னப்பா இங்க எல்லாம் வித்தியாசமா இருக்கு? என்னப்பா இங்க பாக்க அடுக்கடுக்கா மக்காச்சோளமா இருக்கு. நீயே பார்த்தால இங்க எவ்வளவு அதிக சோளம் இருக்குன்னு. இந்த மக்காச்சோளம் சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப போர் அடிக்குது. எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. எனக்கு சாப்பிடுறதுக்கு வேற ஏதாவது வேணும். அப்ப வேற ஏதாவது கிடைச்சா? உனக்கு பெரிய அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்குப்பா. ஆமா, அதிர்ஷ்டம் தான். உனக்காக ஒரு பெரிய நியூஸ் காத்துக்கிட்டு இருக்கு. உனக்கு ரொம்ப சந்தோஷமான செய்தி. இது ஒரு டேஸ்டான உணவு சாப்பிடணும் நீ விருப்பப்படுறியா? என்ன சொல்ற? டேஸ்டானதா? என்னது அது? சொல்லு. நான் எது வேணாலும் சாப்பிடுவேன். ஆனா சோளம் மட்டும் எனக்கு வேண்டாம். அது மக்காச்சோளம் இல்ல. எனக்கு அது போதும். எதுவா இருந்தாலும் தான். நீ என்ன சொல்ற? அது உண்மைதானா? நாம அதை போய் திருடலாமா? அது நாம திருட்டுன்னு சொல்லக்கூடாது. இப்ப நாம பண்றது நம்ம சாப்பாடை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம். இதுல எந்த தப்பும் இல்ல. நாம அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா? எனக்கு அது சரின்னு தான் தோணுது. கேட்கவும் நல்லா இருக்கு. கதவை தர. என்ன இவ்வளவு ஸ்வீட் பொட்டேட்டோவா? பொட்டேட்டோ எனக்கு பிடிச்ச ஃபேவரட்டான உருளைக்கிழங்கு. பாத்தியா, நான் உண்மையை தான் சொன்னேன். பாபு, நம்ம நினைச்ச மாதிரியே இருக்கு. நம்ம விருப்பப்படி சாப்பிடலாம். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நான் எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். நீங்க ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? அந்த கிழங்க நெருப்புல காட்டி சாப்பிட்டா இன்னும் சுவை அதிகமா இருக்கும். நீங்க ரெண்டு பேரும் உடனே போய் நெருப்பு பத்த வைங்க. எனக்கு இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு வேற ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்கும். இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு வெறுத்தே போச்சு.
லக்கா திரும்ப வந்துட்டான். அவன் கண்ணுல பட்டா நம்ம கதை அவ்வளவுதான். வாங்க வாங்க நம்ம இங்க போயிடலாம். ஓடுங்க. வந்துட்டான் மகாராஜா வாங்க. வாங்க வாங்க வாங்க. சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க. நம்ம எப்படியாவது ஓடிடுவோம். சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க. மகாராஜா போறத நிறுத்துங்க. நம்ம உணவு பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்றோம், திருடல. நீங்க தேவையில்லாம இப்படி பயப்படுறத முதல்ல நிறுத்துங்க. ஆனா நம்ம தான் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை நிறைய சாப்பிட்டோம்ல. நம்ம கஷ்டப்பட்டு சோளத்தை எடுத்துட்டு வந்தோம். அந்த லாகர்விக்கு ரொம்ப கோவப்படுவோம். வாங்க நம்ம இங்க போயிடலாம். இப்ப இருக்கிற நிலைமையில நம்ம கண்ணுல பட்டோம்னா அவ்வளவுதான். இப்போ மட்டும் எனக்கு அம்மா செஞ்ச பக்கோடா கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். யாரோ நம்ம இடத்துக்கு வந்திருக்காங்க. யாரா வந்தது? இங்க யாரையுமே காணோமே. ரொம்ப விசித்திரமா இருக்கு. நீங்க மறுபடியும் வந்துட்டீங்களாடா? ஓடிடலாம். இன்னைக்கு உங்களை என்ன பண்ற பாருங்கடா. உங்களை சந்திக்கும் போதெல்லாம் எனக்கு நஷ்டம் தாண்டா ஏற்படுது. நாங்க எந்த தப்பு பண்ணல. நாங்க எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ணிக்கிட்டோம். ஸ்வீட் பொட்டேட்டோக்கு பதிலா பக்கச்சோளத்தை எடுத்துக்கிட்டோம். நீ என்னடா சொன்ன? நான் இதை பார்க்கவே இல்லையே. சூப்பரா இருக்கு. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? இது ஒன்றும் சரிசமமா இல்லடா. சோளம் ரொம்ப கம்மியா இருக்கு. எனக்கு சரிசமமான பங்கு வேணும்டா. பப்ளு பப்ளு மகாராஜாவையும் டபுளையும் அவன் பிடிச்சி வச்சிருக்கான். அவன் தான் என்னை இங்க அனுப்பி வச்சான். அது மட்டும் இல்லாம ஒரு தகவலும் கூட கொடுத்துருக்கான். நீங்க சேமிச்சு வச்ச உணவெல்லாம் அவங்கிட்ட போய் கொடுக்கணுமா? வா நம்ம போய் அவங்களை காப்பாத்தலாம். வா சீக்கிரம் வா. போலாம். என்னோட ஏற்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சுடா. டேய் விக்கு, ஒழுங்கு மரியாதையா என் தம்பியை விட்டுறா. சரி சரி அவங்கள நான் விட்டுடுறேன். ஆனா எனக்கு சாப்பாடு வேணும். சரி, ஒரு கையில சாப்பாடு வாங்கிக்க, இன்னொரு கையில அவங்கள வெளியில விடு. இத தாண்டாடா எதிர்பார்த்த. ரெடியா? அட என்னது இது? அடே லக்கா, என்ன கீழே இறக்கி விடுறா. எல்லாம் எனக்கு தெரியும்டா. நீ வாயை மூடு. உன்னால இப்ப ஒண்ணுமே பண்ண முடியாதடா. நீ இப்படியே தலைகீழ தொங்கிட்டு தான் இருக்கணும். டேய் என்ன கீழே இறக்கி விடுறா. நான் சொல்றத கேளுடா. டேய் இதெல்லாம் என்னடா? அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஏய் டப்ளு, என்னாச்சு? டேய் அண்ணா, நீ வந்து எங்களை காப்பாத்துவன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். போச்சு போச்சு. என்ன மன்னிச்சிடுங்க, என்னால இதை கண்ட்ரோல் பண்ண முடியல. அட இது என்னது? இவங்க எப்படி இந்த கூட்டையை உடைச்சு விட்டாங்க? ஆனா இப்ப என்னோட கையில ஒரு பெரிய துப்பாக்கி இருக்குடா. துரதிருஷ்டவசமா அதுக்கான புல்லட் என்கிட்ட இல்லையே. இப்போ என்கிட்ட ஸ்வீட் பொட்டேட்டோ மட்டும் தான் இருக்கு. அட ஆமா, இதுவே போதுமே. நான் இதை வச்சே இவங்களை ஒரு வழி பண்ணிடுறேன். எப்படா இருக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ? ஸ்வீட் பொட்டேட்டோ, ஸ்வீட் பொட்டேட்டோ. டேய் தம்பி இங்க பாரு, இத வச்சு அவனுக்கு பதிலடி கொடுப்போம்டா. வெக்க கிட்ட ஸ்வீட் பொட்டேட்டோ பாம் இருக்குன்னா நம்ம கிட்ட மக்காச்சோள பாம் இருக்கு. இது தூக்கி எறிவோம்டா. என்னோட ஸ்வீட் பொட்டேட்டோ காலி ஆயிடுச்சா? ஏலக்கா இங்க இருந்து ஓடி போய் தப்பிச்சிடுறா. மக்காச்சோளத்தை ஏன்டா வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? மக்காச்சோள சூப்பு எவ்வளவு டேஸ்டியா இருக்கு. அந்த வீணா போட ஸ்வீட் பொட்டேட்டோவை அடியோட மறந்துட வேண்டியதாம்பா. இதை சுட சுட சாப்பிடலாம். மக்காச்சோள சூப்பு சாப்பிட்டது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
துர்ராட்டம் முடிச்சவங்களா அங்கேயே நில்லுங்கடா, என்கிட்ட வராதீங்க. அடே நில்லுன்னு சொன்னலடா. அட போங்கடா. சும்மா விட மாட்டேன்டா. எவ்வளவு சத்தமா இருக்காது. இந்த நேரத்துல யார் கால் பண்றது? நான் தூக்கிட்டு இருக்கும் போது யாரா போன் பண்ணி என் தூக்கத்தை கெடுக்கிறது? வேலையை பார்க்கலையா என்ன? அது வந்துங்க ஐயா, நீங்க என்ன தப்பா நினைக்காதீங்க. நான் எப்பவோ எழுந்திருச்சிட்டேன். நான் இப்போ மரத்தை தான் வெட்டிக்கிட்டு இருக்கேன். சரி, நான் சொல்றத கேளு. உனக்கு நான் 72 மணி நேரம் டைம் தரேன். 100 வருஷம் பழமையான ஜெல்கோஸ் மரத்தை வெட்டி எடுப்பு. 100 வருஷம் பழமையான சில்பான்சா மரமா? அது ரொம்ப கஷ்டமான வேலையாச்சே. நான் அந்த விஷயத்தை பத்தி கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கு. இங்க பார், எனக்கு அந்த மரம் கண்டிப்பா வேணும். ஏன்னா ஏற்கனவே நான் என் கிளையண்ட் கிட்ட ஆர்டர் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். ஏன்னா இந்த வேலைக்காக நமக்கு லட்சக்கணக்கான பணம் தராங்க. நீங்க என்னையா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? முதலாளி அது வந்து நான் பேசாத. நீ மட்டும் அந்த மரத்தை வெட்டி என்கிட்ட கொடுத்துட்டேன்னா உனக்கு இந்த மாசம் சம்பளம் 2 மடங்கு தரேன். அதாவது டபுள் மடங்கு தரேன். அப்படி மட்டும் நீ வெட்டி தரலனா உன் வேலை போய்டும். டபுள் மடங்கு சம்பளமா? நீங்க கவலைப்படாதீங்க ஐயா, அந்த மரத்தை கூறு போட்டு நான் அனுப்பி வைக்கிறேங்க ஐயா. எனக்கு டபுள் மடங்கு சம்பளம் கிடைக்க போகுது. யா 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 யோ ஐ அரே பூனை, என்கிட்ட இப்ப 72 மணி நேரம் தான் டைம் இருக்கு. நான் சீக்கிரமா போய் வேலையை ஆரம்பிக்கணும். கடகடன்னு மரத்தை எல்லாம் வெட்டி அடுக்கி வைக்கணும்டா. நான் ராத்திரி முழுக்கவும் தூங்குவேன், பகல் முழுக்க வேலை செய்வேன். நான் இப்போ மரத்தை கூறு போட்டு அடுக்கி வைக்க போறேன். பல்லு போச்சே, பல்லு வலிக்குதே. கூறு போட்டு என்ன கல்லா? இந்த கல் எப்படி என் கைக்கு வந்துச்சு? எனக்கு டபுள் மடங்கு சம்பளம் கிடைக்க போகுது. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? இவனுக்கு இங்க வேலை எதுவும் இல்லையே. சம்பளம் கொடுப்பாரு. 100 வருஷம் பழமையான சில்பான்சா மரத்தை நான் வெட்ட போறேன். அந்த பழைய மரத்தை இவன் வெட்ட போறானா? அச்சச்சோ, நான் எப்படியாவது அதை காப்பாத்தணுமே. என்ன பண்றது? கரடிங்கள போய் உடனே கூட்டிட்டு வரணும். இதோ போறேன். அந்த சில்பான்சா மரம் எங்கதான்டா இருக்கு? நீ இங்கதான் இருக்கியா? நான் உன்னை வெட்டுறதுக்காக ரெடியா வந்திருக்கேன். பழமையான சில்பான்சா மரமே, டபுள் மடங்கு சம்பளம். ஏ ஓ, நான் பணக்காரனாக போறேன். எந்த கிறுக்கு போயடா என் மேல கள்ள தூக்கி எரிஞ்சது? நீங்க 2 பேரும் திரும்ப வந்துட்டீங்களாடா? அடே லக்கா, நீ மறுபடியும் உன்னோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டியாடா? இல்ல இல்ல, என்ன காயப்படுத்தாத. உன்கிட்ட போராட என்கிட்ட எந்த ஆயுதமும் இல்ல. அடே லக்கா, எங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. இல்லடா உன்னை கொன்றுவேன். திரும்ப வாடா, திரும்ப வாடா. உங்களுக்கு மரியாதையா நான் சொல்றது கேட்டு வெளியில வந்துரு. அடே திமிரு பிடிச்ச கரடிகளா, என்ன உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இந்த லக்கா ஜகஜால கில்லாடிடா. உனக்கு என்னடா தோணுது? அவன் எங்க போயிருப்பான்? எனக்கு தெரியாது. அவன் அந்த பக்கம் போயிருப்பானா? டேய் விக்கு, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இந்த மரத்தை வெட்டுவ? மரத்தை விடுடா. முடியாதுடா, என்னால வெட்டாம இருக்க முடியாதுடா. டேய் அண்ணா, அவன் ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்கான். நாம என்ன பண்ணலாம்டா? ஐடியா கிடைச்சிருச்சு. நாம இங்கேயே நிக்கலாம். இந்த செல்போன்ஸாவுக்கு பாதுகாப்பு கொடுக்கலாம். அவனால இதை தொடக்கூட முடியாது. இதுவும் ரொம்ப நல்ல ஐடியா தான். நாம இந்த மரத்துக்கு காவலாவே இருக்கலாம். டேய் தம்பி, இங்க பாரு, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்க. என்னடா இது? இவங்க இந்த இடத்த விட்டு போக மாட்டாங்களா? இந்த மரம் வெட்டுறதுல நான் எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும். சூப்பரு. ஆஹா, நல்லா இருக்கு. இதை வச்சு விளையாட்ட ஆரம்பிக்க வேண்டியதுதான். நண்பர்களே, நீங்க அந்த வேட்டைக்காரனை பிடிக்க தயாரா இருக்கீங்களா? ஆமா, கண்டிப்பா நாங்க ரெடியா இருக்கோம். எங்களை யாரும் தோக்கடிக்க முடியாது. அற்புதம். இன்னைக்கு அவ்வளவுதான்.
அவங்க சிரிக்கிறத பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாதாப்பா இருக்கு. ஆமா, ரொம்ப சில்லுன்னு இருக்கு. ஆமா, இதுதான் சரியான சந்தர்ப்பம். ஏய். ஏய். ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டா. கிட்ட நெருங்கி விட்டேன். என்ன சத்தம் அது? தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சு உட்காரலக்கா. நீ இப்ப அதிரடியா வேலையை ஆரம்பிச்சாகணும்டா. டேய் தம்பி, நல்லா சாப்பிடுறா. இன்னைக்கு நமக்கு கடினமான நாள். ஆமா, கடினமான நாள் தான்டா. அது என்னது? 100 வருஷம் பழமையான சுல்கோசா மரம். இன்னைக்கு நான் வெட்ட போறேன். பப்ளு, இங்க வந்துட்டானா? அவனை பிடிச்சிட்டேன். உனக்கு இப்ப இதுதான் கிடைக்க போகுது. இதையே வாங்கிக்கோ. எப்படி பயந்து ஓடுறா பாரு. சரியான பைத்தியக்கார. தூக்க கூடாதுடா. ஹலோ, என்ன? நான் இப்ப மரத்தை வெட்டறதுல பிஸியா இருக்க, புரிஞ்சுதா? நான் சொன்னதை செஞ்சிட்டியா? அந்த மரத்தை வெட்டிட்டியா இல்லையா? இன்னும் வெட்டலங்க ஐயா. என்ன அது வந்து ஐயா, என்னதான் பண்ணிட்டு இருந்த? இன்னும் உனக்கு ஒரே ஒரு நாள் தான் டைம் இருக்கு. உனக்கு டபுள் மடங்கு சம்பளம் வேணுமா வேண்டாமா? அத நீ மனசுல வச்சிட்டு முடிவு பண்ணிக்க. வேணும் வேணும் வேணும். ஏன்னா கண்டிப்பா அதை கட் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க ஐயா. அந்த மரம் உங்களை வந்து சேர்ந்துரும், என்ன நம்புங்க. நான் தூங்கவே கூடாது. என்னால செய்ய முடியும். அச்சோ, இவன் துப்பாக்கில சுட ஆரம்பிச்சா நான் ஓடிடுறேன். ஓடுறா. ஓடுங்கடா கரடிகளா. என்கிட்ட விளையாட்டா என்ன ஆகும் பாத்தீங்களாடா? இத வாங்கிக்கு. ஃப்ரூட்ஸை மொத்தமா நாசம் பண்ணிட்டடா. ஒரு கொஞ்சம் கூட அறிவே இல்லைல்ல. போய் உன் கதை முடிஞ்சுடா இன்னைக்கு. யாய், இந்தாடா வாங்கிக்க. இது எப்படா இருக்கு? இனி எவனாலையும் தோக்கடிக்க முடியாதுடா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோடா. எழுதுடா லாகர்வுக்கு. எனக்கு ₹1,00,000 கிடைச்சா நான் சூப்பரான ஒரு பெட்டை வாங்குவேன்டா. அவனை கொஞ்சம் பாரு, தூங்கி வழிஞ்சுக்கிட்டு இருக்கான்டா. டேய் அண்ணா, எனக்கு தூக்கம் வருதுடா. டேய், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குடா, சொல்றது கேளு. தாலாட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே தூங்கினா அது சுபராத்திரி. நல்லா நிம்மதியா தூங்கலாம், கண்ண மூடி தூங்கலாம். திருட்டு லக்கா, நீ ரொம்பவே சோர்ந்து போயிட்டடா. தூங்குடா லக்கா, நல்லா தூங்கு. என் தாலாட்டு பாட்டை கேட்டு நிம்மதியா தூங்குடா. தூங்குடா லக்கா, நல்லா தூங்கு. நம்ம பாட்டி எப்படி வேலை செஞ்சிருக்கு பாத்தியா? குழந்தை மாதிரி தூங்குறா பாரு. அடே அறிவு கட்டவனே. விழு, தூங்கு. நான் நல்லா நிம்மதியா தூங்கணும். ஹலோ, நான் உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. நான் கேட்ட அந்த சில்பாசம் வர எங்க? எடையோ டைம் முடிஞ்சு போச்சா? கையை விட்டு போச்சு. அதனால உன் வேலைய போய்டும். நீ எதுக்கு? இல்ல சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். அட நாசமா போட கரடிகளா,
நான் உங்களுக்கு நிறைய மரத்தை வெட்டி அனுப்புறேங்க ஐயா. ஓகேவா? என்ன பேசிட்டு இருக்க நீ? ஒழுங்கா மரத்தெல்லாம் வெட்டி அனுப்பு, இல்லனா அவ்வளவுதான் உனக்கு. சரிங்க ஐயா. சீக்கிரமா, இல்லனா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன் பாத்துக்கோ. என் பாஸ் என்ன கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா இருக்க விட மாட்டான் போல இருக்கு. இத குடிங்க, அப்புறம் சக்திசாலியா மாறிடுவீங்க. இவங்க செய்யற வேலையெல்லாம் எவ்வளவு ஈஸியா இருக்கு. இதெல்லாம் அநியாயம்பா. அந்த விவசாய நிலத்தோட முதலாளி ரொம்பவே பிரபலமாயிட்டாரு. அவர் டிவி நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பெரிய பணக்காரன் ஆயிட்டாரு. நல்லதா இருக்கு. நான் புதுசா ஒரு அடையாளத்தை ரெடி பண்ண போறப்ப, அதுவும் இந்த காட்டுக்குள்ள. நல்ல ஐடியாவாச்சே. அப்புறம் டிவிக்காரங்க எல்லாருமே இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு என்ன தேடி ஓடி வருவாங்க. அந்த காலம் விட நான் ரொம்பவே பாப்புலர் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் என் லைஃபே வேற மாதிரி ஆயிடும். இந்த செல்ல செயின்ஸா வச்சுக்கிட்டு சும்மா ஷருன்னு மரங்களை எல்லாம் வெட்டி சாய்ச்சி விட்டோம்ல, நான் இப்ப பெரிய பணக்காரன் ஆயிடுவனே. என்னோட விவசாய நிலம் கொஞ்சம் வித்தியாசமா தெரியணுமே. எனக்கு என்ன தோணுதுன்னா அது பாக்குறதுக்கு என்ன மாதிரியா இருக்கணும். கொஞ்ச நாளா அந்த லக்காவை இந்த பக்கமே காணோம். வேற ஏதாவது பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கானா என்ன? அந்த லக்கா தொந்தரவு இல்லாம இப்பதான் நிம்மதியா இருக்கும். அவன் சும்மா இருக்க மாட்டான்டா. எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும். தெரியுமா? எனக்கு அவனை பத்தி தெரியும். வாடா தம்பி, நம்ம சொல்லி வாய முடியல, அதுக்குள்ள அவன் வந்துட்டான் பாத்தியா? அடே லக்கா, சரி வேலை பண்ணிக்கிட்டு இருக்க. இதுக்கப்புறம் மரத்துல கைய வச்சா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அவன் எப்படி தலை தெரிக்க ஓடினா பாத்தியா? அவன் திருந்தவே மாட்டான். டேய் தம்பி வாடா. அவன் எங்க போனான்? எப்படி போனான்? பாவம், அந்த மரத்தை எல்லாத்தையும் அவன் வெட்டி விட்டுட்டான். எதுக்காக அவன் இப்படி எல்லாம் பண்றான்? மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. லாகிரவிக்கு இந்த காடியை நாசம் பண்ணிடுவான். நான் அவனை விட மாட்டேன். அவனுக்கு அவ்வளவு திமிரா? கவலைப்படாத, நான் அவனை பிடிக்கிறேன். என்னது, நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். அண்ணா கொஞ்சம் நில்லுடா, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு பாருறேன். அவன் எப்பவும் மரத்தை வெட்டிக்கிட்டு தான் இருக்கான். ரொம்ப விசித்திரமா இருக்கு. இப்ப நான் என்ன யோசிக்கிறேன்னா, அவன் என்ன பிளான் பண்ணிருக்கான்? இப்போ எல்லாமே என்னோட பிளான் படி தான் நடந்துகிட்டு இருக்கு. இதே மாதிரி எல்லாமே நடந்துகிட்டு இருந்தனா கூடிய சீக்கிரமே இந்த காடு என்னோட விருப்பப்படி மாறிடும். அப்புறம் சும்மா அட்டகாசமா இருக்கும். அட இது எங்க இருந்து வந்துச்சு? என்னோட அந்த டிராயிங் எங்கப்பா போச்சு? ஏய் ஒழுங்கா என்கிட்ட திரும்ப வந்துருங்க. வந்துரு. அட பறந்து பறந்து போகாம என்கிட்ட திரும்ப வந்துரு. அது எங்கடா போய் தொலைஞ்சுது? இது என்னது? சரி, அதை விட்டு தொலைப்போம். அந்த டிராயிங் தான் என் மனசுக்குள்ள அப்படியே பதிஞ்சு கிடக்கு. சரி, போய் வேலையை பார்ப்போம். அண்ணா, ஓடி ஓடி ரொம்ப டயர்டா இருக்கு. இப்படியே போனா நம்மளால அவனை தேடி கண்டுபிடிக்கவே முடியாது. நாம இப்ப எவிடன்ஸ் தேடி போயிட்டு இருக்கோம். நாம அவனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் ரொம்ப நேரம் ஆயிடும்டா. என்னடா சொல்ற? என் கண்ணுக்கு எதுவும் தெரியல. எனக்கு என்னாச்சு? இந்த லக்காவை இவ்வளவு மோசமா வரைஞ்சு வச்சிருக்காங்க. பார்க்கவே பயங்கரமா இருக்கு. இத கொஞ்சம் பாரு. எவனோ ஒருத்தன் வரையறேன்னு சொல்லி கிறுக்கி வச்சிருக்கோம். தம்பி, எனக்கு என்னமோ இதுக்கு முன்னாடி இதை பார்த்திருக்கேன்னு தோணுது. எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. இது லக்கா வரைஞ்சது தான்டா. என்ன லக்கா வரைஞ்சதா? அவன் இதை வச்சு என்ன பண்ண போறோம்? அவன் அன்னைக்கு இந்த டிராயிங்க வச்சுதான் ஏதோ வேலை பண்ணிக்கிட்டு இருந்தான். இங்க பாரு, இந்த படத்துக்கு ஏத்த மாதிரி தான் அவன் மரத்தை வெட்டிக்கிட்டு இருந்தான். புரியுதா? நீ என்ன சொல்ல வர? அவன் காட்டுல இருக்க மரத்தெல்லாம் ஒரு அடையாளத்துக்காக வெட்டுறாங்கறியோ? அவனை நம்ம என்ன பண்றதுடா? அந்த லக்கா ஒரு கிறுக்கண்டா. இதோ இந்த டிராயிங்க வச்சு அவனை நம்ம கண்டிப்பா ஈஸியா மடக்கி பிடிச்சிடலாம்டா. சூப்பரா சொன்னடா. பிரமாதம்.
பிரமாதம். முதல்ல நாம எந்த மரத்தை வெட்டுறது? இதை வெட்டலாமா? இதை வெட்டலாமா? சரிடா, உன்கிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். ஏலக்கா திரும்ப வந்து தப்பு பண்ணாதடா. ஆஹா, கரடியா, நான் இன்னும் மரத்தை வெட்டவே ஆரம்பிக்கலையே, அதுக்குள்ள வந்துட்டாங்களே. ஐயோ, இங்க வர்ற கேட்டா அடிக்காதடா. ஐயா, இந்த வாங்க. இது என்னோட டர்ன். என்ன விடுறானா, இன்னைக்கு அவனுக்கு ஒரு பாடத்தை நான் கத்து கொடுத்தே நீ ஆகணும். ஒரு தடவை யோசிச்சு பாரு. நம்ம கிட்ட தான் இது இருக்குல்ல, அதனால அவன் பின்னாடி ஓட வேண்டிய அவசியமே இல்ல. போடா, நாம போய் அவனை வேற மாதிரியா பிடிக்கலாம். இவ்வளவு சுலபத்துல அவங்களுக்கு எப்படி நான் இருக்கிற இடம் தெரிஞ்சது? ஒருவேளை இது தற்செயலாக நடந்ததா இருக்கலாம். சரி, நம்ம வேற இடத்துக்கு போவோம். இப்போ அங்க போவோம். உன் வாழ்க்கை இதோட முடிஞ்சு போகும். சரி, ஆரம்பிக்கிற வேண்டியதான். இன்னைக்கு அவனை விடக்கூடாது. நாசமா போன கரடிகளா, நான் உங்களை சும்மா விட மாட்டேன்டா. நீ திரும்பவே மாட்டியா? உன்னை விட மாட்டோம். உங்களுக்கு இது எல்லாம் தேவைதான்டா. இப்படி ஒரு தடவையாவது நான் இந்த கரடிகளை தோக்கடிச்சு விட்டால, இதுக்கப்புறமா என்னை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அட, இது என்னது? எவன்டா அது? தைரியம் இருந்தா முன்னாடி வாங்கடா. ஆஹா, என்னடா இது? ஃப்ரூட்ஸ் எல்லாம் பறந்து வருது. எங்க போனாலும் இவங்க விராமையோட துரத்துறாங்களே. என்னோட டிராயிங்கா? நான் சொல்றத கவனமா கேளுடா. இந்த விளையாட்டு இதோட முடியலடா. நான் இதை வேற மெத்தட்ல ஃபாலோ பண்ணுவேன்டா. இப்ப இவனை என்னதான்டா பண்றது? வந்து புறா அவனை. விட மாட்டோம். கையில சிக்க மாட்டேன்டா. நில்லு, எங்க போற? உன்னை விட மாட்டோம். அந்த பாழா போன கரடிகளால என்னோட வாழ்க்கையே இப்படி நாசமா போய்கிட்டு இருக்கேன். நேத்து ஒரு ஜங்கிள் டிராவலர் கரடிகள் வாழக்கூடிய காட்டு பகுதியில ஒரு வித்தியாசமான விவசாய நிலத்தை பார்த்திருக்காரு. அவர் இப்போ எங்களோட தான் இருக்காரு. அடடா, இந்த கிராப் சர்க்கிள் இங்க எப்படி வந்துச்சு? நான் தான் வந்தேன். அப்பதான் இத நான் ரெடி பண்ணதே நான் தான்டா. அறிவு கெட்ட வைக்கலாம்.